நான் நேர்ல பார்த்தேன், பாத்ரூம் போறதுக்கு பாத்ரூமே இல்ல அங்க. என்னாச்சு? ஜமாத்ல இருந்து வெளில வந்திருக்கீங்க? பாய் உள்ள இடம் இல்ல, ஜமாத் ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே தொழுதுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ரஃபீக் காக்கா, இன்னைக்கு லோஹர்ல உங்களை பார்த்துருந்தாங்க அக்கா, பேசலாமா உங்கள்கிட்ட? பேசலாமே. நம்ம பள்ளியில தொழுகைக்கு உண்டான வசதி எதுவும் பெருசா இல்ல, ஒழு செய்யறதுக்கும் இட வசதி இல்ல, பாத்ரூமும் அறவே இல்ல, கொஞ்சம் நிறைய சிக்கல்லாம் இருக்கு. ஜும்மா இங்க நடக்குதா? ஏன்னா இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஜும்மா வசதி இல்ல காக்கா, இடம் பத்தாதனால ஜும்மா நடத்துறது இல்ல. அதுவும் இல்லாம பெண்கள் மதரசா ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆண்கள் மதரசா இங்கதான் இருக்கிற இடத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் கட்ட ஏதாவது இடம் பார்த்து வச்சிருக்கீங்களா? பார்த்து வச்சுங்க. ஆனா எல்லாமே அந்த பணத்துக்கோசம் லேட் ஆகினே இருக்குது. இடம் பார்த்து ஏன்னா கொடுக்குறேன்னு சொல்றவங்க கூட வந்தாங்கன்னா லேட் ஆகிறதுனால அவங்களுக்கு அடிச்சதுனால வேற ஆள்கிட்ட கொடுத்துறாங்க அந்த இடத்த. பள்ளிவாசல் கட்ட இடம் வாங்க இப்போ பட்ஜெட் எவ்வளவு தேவைப்படுது? தோரணமாக 1,35,00,000 தேவைப்படுது. ஸ்கொயர் ஃபீட் 15,000 சொல்றாங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கோம். இது பள்ளிவாசல் வாங்கி கட்டிட்டோம்னா மக்கள் எல்லாருக்கும் தொழுகிறது ரொம்ப வசதியா இருக்கும். துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மாழ்வார்பேட்டையில் இருக்கிற மஸ்ஜிதே உமர் பள்ளிவாசல். அது பள்ளிவாசல்னு சொல்றதை விட அது ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு பில்டிங்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில தொழுவறதுக்கு தொழுவ கூடமா அவங்க வச்சிருக்காங்க. நான் நேர்ல பார்த்தேன், பாத்ரூம் போறதுக்கு பாத்ரூமே இல்ல அங்க. மஸ்ஜிதே உமர் பள்ளிவாசலை உருவாக்குறதுக்கு உங்களுடைய உதவி இப்போ எனக்கு தேவைப்படுது. பள்ளிவாசல் மட்டும் அங்கே உருவாச்சுன்னா அந்த முஹல்லா வாசிகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தொழுவத்துக்கு அங்கே இட வசதி கிடைக்கும். ப்ளஸ் அங்கே ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு வசதி கிடைக்கும். மதரசா ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் ஓதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும். இது மாதிரி பல நன்மையான காரியங்கள் அங்கே உருவாக்குறதுக்கு இப்போ உங்களை நாடி நான் வந்திருக்கேன். இறைவனுடைய உதவினால நீங்க இந்த பள்ளிவாசல் உருவாக்குறதுக்கு நீங்க உதவி செய்யணும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்ற மேனிக்கு இந்த 1,35,00,000 நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த பள்ளிவாசலை உருவாக்கலாம். ஸோ நான் பேங்க்ரோட டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு. QR கோட், UPI கோட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1000 ரூபான்றதுக்கு மேலே இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே கொடுக்க முடிஞ்சா தயவு செஞ்சு கொடுத்து இந்த பள்ளிவாசல் உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி உங்களால் பண உதவி செய்ய முடியலன்னா கூட இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே, தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் யார் மூலமாவது இந்த பள்ளிவாசலுக்கு உதவி இந்த பள்ளிவாசல் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதனால அல்லாஹ் நம்மளுக்கு இந்த செயல்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நற்கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.